அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபீஸ் தான். எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லேயும் சரி, எந்த ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்லேயும் சரி, இந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் இல்லாமல் நமக்கு ஃபங்க்ஷன் ஃபுல்ஃபில் ஆகாது. அல்வா பூரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு தேங்காய், முழு தேங்காய், 20 பாதாம் பருப்பு, 20 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய், ரீஃபண்ட் ஆயில் 3 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் ரவை. இதை வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாதாமையும் முந்திரியும் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டு அல்வா பூரிக்கு நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் 1/2 அன் ஹவர் முன்னாடி. அதுக்கு கோதுமை மாவு நான் 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் சாஃப்டாக வரும் மாவு. கூடவே ரவை நம்ம அரைச்சி போட போகிறோம். மாவு நல்லா புசு புசுன்னு வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ மாவை நல்லா தண்ணி ஊற்றி நம்ம சாஃப்டாக பூரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அடுத்தது நம்ம அல்வா கிண்டுறதுக்கு தேங்காவை நறுக்கி நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கோம். இதை தூள் பண்ணிவிட்டு இதை பால் ஊற்றி தான் நம்ம அரைக்கணும். கட்டியாக அரைக்கணும், தண்ணி ஊற்றவே கூடாது. இது திக் பேஸ்ட்டுக்கு அரைக்கணும். இந்த கேப்லேயே நம்ம இன்னொரு மிக்சர் ஜாரில் பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் தோல் உரித்து இதையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். கொருண்டு ஒரு நல்ல அகலமான சட்டி, கனமான சட்டி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் விழுதையும் இந்த பாதாம் முந்திரி விழுதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி இதை மீடியமான ஃப்ளேம் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. இதுக்கு தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. நம்ம இதுக்கு தேவையான ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கலர் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. இதுக்கு தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. தேங்காய்லேருந்தே தண்ணி நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். இது கூட நான் 1/4 கப் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருக்கவே கூடாது. நீங்கள் அப்பப்போ விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இது நல்லா கொதிச்சுட்டு நம்மளுக்கு பபிள்ஸ் மாதிரி பொங்கி வர வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது தேங்காய் விழுது பாதி வெந்துடுச்சு. இப்போது தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் 1 கப்பு ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கே நீங்கள் சுகரும் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மிக்ஸ்சரை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், அல்வா பதத்துக்கு இது ரெடி ஆகிட்டு வருது. இது கொதிச்சிட்டு வருது பாருங்கள். இது நல்லா கொதிக்கணும். தேங்காய் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிட்டிகை உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இதை நல்லா இப்போது ஆற விட்டுக்கோங்க. இதை நீங்கள் வெறும் ரொட்டிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். இது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பூரி மாவை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு நீங்கள் எடுத்துகிட்டு பூரி மாவு மாதிரியே நீங்கள் எப்போவுமே போலவே பூரிக்கு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு எடுத்து ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் வட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் அல்வாவை நீங்கள் உள்ளே வச்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் டிசைன் போட்டுக்கோங்க. ஆனால் அந்த அல்வா வெளியே வராத அளவுக்கு நீங்கள் அமுத்தி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் க்ளோஸ் ஆகிருக்கணும். ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருந்தால் தான் அது வெளியே வராது. இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் நல்லா சூடான பிறகு இந்த பூரியை உள்ளே சேர்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக நீங்கள் இப்போ இதை வறுத்து எடுக்கணும். மிதமான தீயிலே வச்சு இதை நீங்கள் வறுத்து எடுங்க. ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகிடும். மிதமான தீயிலே வச்சு நீங்கள் இதை வறுத்தீங்கன்னா இது அழகான நம்ம கலருக்கு டெக்ஸ்டருக்கு வரும். பாருங்கள், இது சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஆறின பிறகு நான் உங்களுக்கு இதை உடச்சி காட்டுறேன். இது உள்ளே இருக்க ஸ்வீட்டையும் காட்டுறேன். எவ்வளோ அழகாக நமக்கு அல்வா பூரி ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகான அல்வா பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் vlogல சந்திக்கலாம். தேங்க்யூ.